என் சின்ன குட்டி அம்மா திரு அகிலா கோவிந்த் அவர்களின் நாவல். நரேந்திரன் அனுமதித்ததும் மறுநாள் முதல் காரியமாய் ஃபோன் போட்டு அண்ணன்களிடம் பேச முயன்றாள். அலுவலக ஃபோனில் ரொம்ப நேரம் முயற்சிக்கு பின் தான் தனசேகரன் லைனுக்கு வந்தான். அவன் தன அண்ணா என பேச்சை உற்சாகமாக ஆரம்பிக்க முயல சட்டனே இடிவெட்டி, என்ன விஷயத்தை சொல்லு என்றான் கரார் குரலில். தரங்கினியும் சுதாரித்து கொண்டு, நான் சம்மதிக்கிறேன், நீங்கள் சொல்வது போல் செய்கிறேன் என்றாள். என்றான் தனசேகரன் மறுமுனையில் அழுத்தமாக. ஆனால் இழுத்தால் தரங்கினி. என்ன, எப்படி சொல்வதென்று புரியவில்லை. கிரானைட் பிஸ்னஸ் பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. நரேந்திரன் நிர்வாகப் பிரிவில் நான் தலையிட அனுமதி அளித்து விட்டார். மறுபடியும் இடைமறித்தான் தனசேகரன். அந்த கவலை உனக்கு வேண்டாம். என்ன செய்வதென்று நாங்கள் சொல்லுகிறோம். என்ன, நீங்கள் செய்வீர்களா? ஆம், இப்பொழுதல்ல, இன்னும் ஒரு வாரத்திற்குள் 10 நாட்களுக்குள் முக்கியமான டெண்டர் கொட்டேஷன் ஒன்று வருகின்றது. அதில் நரேந்திரன் குறிப்பிடும் தொகையை கண்டுபிடித்து சொன்னால் போரும். அதேபோல் இன்னொரு ஏற்றுமதி வீத கணக்கு ஒன்றும் இருக்கின்றது. அதில் நாங்கள் சொல்லுகிற மாதிரி குறிப்புகளை மாற்றி எழுத வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அந்த அறிக்கை அரசாங்கத்திற்கு போகும்பொழுது பெரும் சிக்கலாகிவிடும். உரிமைகளை மீறி இருப்பதாக காரணம் காட்டி அரசாங்கமே கம்பெனியின் அனுமதியை லைசன்ஸ் வைத்து ரத்து பண்ணிவிடும். இது இரண்டும் நடந்துவிட்டால் ஒரே வாரத்தில் குப்புற கவிழ்ந்து ஓட்டாண்டியாகி விடுவான் அவன். தாங்கள் வைத்திருக்கும் சதி திட்டத்தை தனசேகரன் விவரித்த பொழுது தரங்கினிக்கு நடுக்கமே ஏற்பட்டது. எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமாக சொல்லுகிறான், அப்படி ஒரு பழிவாங்கும் வெறியா என திகைத்தாள். ஆனால் தனசேகரன் தன் திட்டத்தை விவரித்துவிட்டு இன்னும் 2 நாட்களுக்குள் திட்டத்துடன் முழு விவரங்களுடன் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியும் தெளிவாக கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்து விட்டான். ஆனால் மறுநாளே மறுபடியும் அவளுக்கு அண்ணன்களிடமிருந்து ஃபோன் வந்தது. மாலை மத்திய நூலக மையத்திற்கு நேரில் வருமாறும் முக்கியமான சில விஷயங்களை சொல்ல வேண்டி இருப்பதாகவும் சொன்ன பொழுது அவள் வியப்படைவை செய்தாள். அண்ணன்களை மறுபடியும் பார்க்கும் பேசும் சந்தர்ப்பம் என குதி போட்டுக்கொண்டே நூலக மையத்திற்கு கிளம்பினாள். விஸ்தாரமான பரப்பளவு கொண்ட நூலகம் அது. முகப்பில் பெரிய மரங்கள் நிழலை பரப்பிடு அமைந்திருக்க ஆலமரத்தடி ஒன்றில் காரை விட்டு இறங்கி தயாராக தனசேகரனும் பொன்சேகரனும். பலத்த அவளோடு முகம் வியப்புக்கு ஆளான பொழுது அவர்களுடன் வேறு இருவருடன் 3ஆவதாக வாட்டசாட்டமாக உடற்கட்டுடன் 30 வயதுக்காரன் ஒருவனும் இருந்தான். யார் இது என தரங்கினி திகைப்புடன் தனது ஸ்கூட்டியை நிறுத்தியவாறு அவர்கள் பக்கம் போனாள். வழக்கம்போல் அவர்களை பார்த்ததும் முகம்பிரிய புன்னகைத்து பேசுபவள் அவர்கள் காட்டிய முக இறுக்கத்தை பார்த்து பாதியிலேயே நிறுத்திவிட்டாள். தனசேகரன் அதே அவசரத்துடன் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்துவிட்டான். இதோ பார்த்த தரங்கினி, இவர் மிஸ்டர் மோகன், ஆடிட்டர் மோகன், அதாவது நரேந்திரனின் கம்பெனி விவகாரங்களை கவனிக்கும் அவனது ஆடிட்டர். ஓ, அப்படியா என புருவம் உயர திகைத்தவள் அதே ஆச்சரியத்துடன், அவர் எப்படி உங்களுடன் என்று எழுந்த கேள்விகளை கேட்டும் விட்டாள். அவரை விலை கொடுத்து வாங்கிவிட்டோம். தனசேகரனிடமிருந்து அமைதியாக பதில் வந்தது. தரங்கினி அதிசயமாக அவனை பார்க்க ஆடிட்டர் மோகன் தனது அத்தனை பற்களையும் காட்டி அவளை பார்த்து அசிங்கமாக இழித்தான். இவன் பார்வை அந்த மொழியே சரியில்லையே. தரங்கினி முகம் சுருங்கினாள். தனசேகரன் அடுத்து சொன்ன விஷயத்தை கேட்டு அதிரச் செய்தாள். இவர் மோகன், நரேந்திரனின் நம்பிக்கையான ஆடிட்டர். நாங்கள் இவருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்ததும் இவர் நம் பக்கம் வந்துவிட்டார். நரேந்திரனின் கம்பெனிக்கு எந்தவித துரோக செயலையும் செய்ய தயாராகிவிட்டார். என்ன மோகன் என்று கேட்டபடியே தனசேகரன் அவனை பார்க்க மாடு போல் தலையை பலமாக ஆட்டினான் அவன். கண்டிப்பாக செய்வேன். அதே நேரத்தில் நான் ஆடிட்டராக இருந்தாலும் நீங்கள் எனக்கு நிஜமான பாஸ், முதலாளி. நீங்கள் சொல்லியபடிதான் காரியத்தை கச்சிதமாக செய்வேன் என்றான். மறுபடி தலையாட்டி அசிங்கமாய் சிரித்தான் அவன். அதுவரை பேசாமல் பார்த்து கொண்டிருந்த பொன்சேகரன் தரங்கினியின் பக்கம் திரும்பி, இனி நீ என்ன செய்ய வேண்டும்? அலுவலகத்தில் அவர் சொல்லும் குறிப்புகளில் என்ன திருத்தங்களை எல்லாம் செய்ய வேண்டும்? டெண்டர் தொகை விவரங்கள்
ரகசியங்களை சாதுரியமாக கண்டுபிடித்து வர வேண்டும் என்பதையெல்லாமே நீ மோகன் முன்னிடம் விவரமாக விவரித்து விளக்குவார். நீ அவர் சொல்கிறபடி நடந்தால் போதும், புரிகின்றதா என ஏறக்குறைய விரட்டும் தொனியிலேயே கேட்டான் அவன். தரங்கினி அவனது இறுக்கம் விலகாத முகத்தை பார்த்தபடியே தலையை ஆட்டினாள். அதன் பின் மோகன் தான் கையோடு கொண்டு வந்திருந்த சில பாண்ட் பேப்பர்களை அவளிடம் கொடுத்தான். அதில் கம்பெனி முத்திரையை பதித்து அவன் சொல்லும் விவரங்களை கம்பெனியை கசியும் குறிப்பு ஃபைலில் இருந்து எடுத்து இரகசியமான அந்த குறிப்புகளை எழுதுமாறு அறிவுறுத்தினான். அவன் சொல்லி விவரித்த எல்லாமே உளவு வேலைகள்தான், பாதகச் செயல்கள்தான். நரேந்திரனின் கம்பெனியை அடியோடு குழி தோண்டி புதைக்கும் நம்பிக்கை துரோகம்தான். ஆனால் வேறு வழியில்லையே. பலியாடு போல் சம்மதத்தின் அறிகுறியாக தலையாட்டத்தான் செய்தாள் தரங்கினி. அண்ணன்மார்கள் எல்லாம் பேசி முடித்ததும் மோகன் இனி அவளை அவ்வப்போது ஃபோனில் தொடர்பு கொண்டு விஷயங்களை சொல்லுவான் என அறிவித்துவிட்டு கிளம்பி போனார்கள். அண்ணா, ஒரு விஷயம் என்று அவர்களை நிறுத்தினாள் தரங்கினி. இப்படி நீங்கள் சொன்னபடி செய்தால் என்னை மன்னித்து விடுவீர்கள் தானே? பிரயாசையோடு தான் கேட்டாள். கண்டிப்பாக தரங்கினி என்றபடியே இருவரும் ஒரு சேர அவளை பார்த்து திரும்பி இழித்தனர். மோகன் தனது ஆடிட்டர் அலுவலகத்துக்கு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் சந்தோஷம் பொங்கி வெடிக்கும் அளவுக்கு போய்க் கொண்டிருந்தது. உற்சாகமாக கையை கொண்டு மறு கையால் ஒரு கையை குத்தி கொண்டான். சபாஷ்! ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று காலம் காலமாக காத்திருந்ததற்கு நரேந்திரனை பழிவாங்க சரியான சந்தர்ப்பம். இன்னொன்று அழகு கிளியான தரங்கினியை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடைந்தும் விட வேண்டும். விஷமத்தனமான அவனது முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வில்லத்தனம் ஏறிக்கொண்டிருந்தது. நரேந்திரனின் மீது அவனுக்கு அளவு கடந்த ஆத்திரம், அடங்காத பகை. அதற்கு காரணம் நரேந்திரனின் அலுவலகத்தில் உள்ள டைப்பிஸ்ட் பிரேமாவை தற்செயலாக ஆடிட்டிங் கணக்கு பார்க்க வந்த சமயத்தில்தான் அவன் சந்தித்தான். பார்த்தவுடனேயே அவனுக்கு அந்த காதல் தீ பற்றி கொண்டது. பரபரவென்று மனசுக்குள் வளர்ந்து ததிங்கினத்தோம் ஆட்டம் போட கொஞ்சம் கூட வெட்கப்படாது பஸ் ஸ்டாப்பில் நின்ற பிரேமாவிடம் லவ் லெட்டர் ஒன்றை பெரிய மன்மதன் போல நீட்டியும் விட்டான். பிரேமா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவள் சரியான நெட்டை கொக்கு, பேக்கு என்றெல்லாம் அலுவலர்களிடம் கமெண்ட் அடித்து மோகனை காட்டி சிரித்து உண்டு. இன்று அவளே ரோமியோ போல அவள் லவ் லெட்டர் அவளுக்கே கொடுக்கும்படி என்ன ஒரு திமிரு! அவளுக்கு வந்த கோபத்தில் முறைத்து ரௌத்திரமாகி அந்த லெட்டரை அப்படியே சுக்குநூறாக கிழித்து அவனுடைய முகத்திலேயே விட்டு எறிந்தாள். மோகன் அசரவில்லை. தன் மீது தீவிரமாக இது போன்ற மோதல்கள் எல்லாம் காதலில் சகஜம் என நினைத்து அடுத்த முயற்சியில் இறங்கினான். அவளை தினமும் பின்தொடர்வது, அவள் வரும் பாதையிலெல்லாம் பல்லை இழித்து கொண்டு பேச்சு கொடுப்பது போன்ற சேஷைகளையும் செய்ய ஆரம்பிக்க பிரேமா ஒரு நாள் தன் செருப்பை தூக்கி காட்டிவிட்டாள். அப்படியும் மோகன் அசரவில்லை. அடுத்த முயற்சி ஒன்றை தொடங்கினான். நேரடியாகவே பிரேமாவின் வீட்டுக்கு போய் நின்றான். நான் கை நிறைய சம்பாதிக்கும் ஆடிட்டர், எனக்கு உங்கள் மகளை பெண் கொடுங்கள் என்றான். பிரேமாவின் மிலிட்டரி ரிட்டையர்டு தந்தை விஷயத்தை பிரேமாவிடம் கேட்டுவிட்டு தன் நீண்ட மீசையை முறுக்கினார். ஒழுங்காக எழுந்து ஓடிவிடு, இல்லையெனில் மிலிட்டரி துப்பாக்கி ஒன்றை வைத்திருக்கின்றேன், எடுத்து உன்னை சுட்டு விடுவேன் என்று அந்த அப்பா துப்பாக்கியையும் எடுத்து காட்டினார். அட, இது என்ன வம்பு என அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான் மோகன். ஆனாலும் பிரேமாவின் மீதான காதல் அவனுக்கு குறையவே இல்லை. மன்மதனின் நம்பு போல அடுத்த முயற்சியை ஆரம்பித்தான். பிரேமாவை அலுவலக கேன்டீனில் வலிய வந்து சந்தித்து ஏதாவது சாக்கு வைத்து பேச ஆரம்பித்தான். வேலை நேரங்களில் அவள் எதிரில் உள்ள இருக்கையில் அமர்ந்து கொண்டு பெரிய சினிமா ஹீரோ போல் அவளையே உரிக்க பார்த்தான். பிரேமாவால் இந்த முறையும் சகிக்க முடியவில்லை. நாளுக்கு நாள் மோகனின் தொல்லை இடைஞ்சலாக மாறி தன்னை ரொம்பவும் இம்சைப்படுத்துவதை உணர்ந்தவள் விஷயத்தை அப்படியே முதலாளி நரேந்திரனின் காதில் போட தீர்மானித்தாள். மறுநாளே அலுவலக நேரத்தில் நரேந்திரனை சந்தித்து நடந்த விஷயம் முழுவதையும் சொல்லிவிட்டாள். அப்படியா விஷயம் என திகைத்து போன நரேந்திரன் கோபமாக மாறி கொதிக்க ஆரம்பித்தான். அவனது அலுவலக பணியாளர்களிடம் பெரிதும் கண்ணியம் காப்பவன், ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பவன். தனது அலுவலகத்தில் இப்படி ஒரு கூத்து நடக்கிறதா என வியந்து அதிர்ச்சி அடைந்தான். உடனே மோகனை வரச் சொல்லி
விசாரிக்க நெளிந்தான் மோகன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என்றான். ஒன்றும் இல்லாமலா? பின் எதற்கு பிரேமா உங்கள் மீது கம்ப்ளைண்ட் சொல்ல வேண்டும்? அவன் கடுமையாய் வினவும் மறுமுறை தலை குனிந்து தடுமாறினான் அவன். அது என குழலாக ஆரம்பித்தவன் காதல் என்று முடித்தான். என்ன காதலா? ஆமாம் சார், நான் அந்த பிரேமாவை மனதார நேசிக்கின்றேன் என்றான் நரேந்திரனிடம் துணிச்சலாக. ஆனால் அந்த பிரேமா உங்களை விரும்பவில்லையே, உங்களை பிடிக்கவில்லை என முகத்தில் அறிந்தாற்போல் கூறியும் நீங்கள் ஏன் தொடர்ந்து விரயப்படுத்துகிறீர்கள் உங்கள் வேலைகளை? பெரிய மன்மதன் போல அவளை ஏன் துரத்துகின்றீர்கள்? அது என்று மீண்டும் வார்த்தைகள் வராமல் தடுமாறினான் அவன். உடனே கோபம் கொப்பளிக்க சிவந்த நரேந்திரன் முன்னால் எழுந்து வந்து அவனது சட்டை காலரை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்கினான். ஆடிட்டர் தம்பி, இந்த காதல் விளையாட்டை இத்தோடு நிறுத்திக்கொள். என் அலுவலகத்தில் இதுபோன்று நீ நடந்து கொள்ள முயன்றால் மென்னி முறிந்து விடும். புரிகின்றதா? கண்களை உருட்டி ஒரு விரட்டு விரட்டினான். நரேந்திரன் பிடித்த வேகத்தில், அவன் காட்டிய கோபத்தில் அப்படியே அரண்டு போனான் மோகன். அதனால் உள்ளுக்குள் நரேந்திரனின் மீது பயங்கர கோபம் தகதகத்தது. நாம் யாரை காதலித்தால், யாரை பின்தொடர்ந்தால் இவனுக்கு என்ன? இவன் பாட்டுக்கு இவனது வேலையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது தானே? அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் நம் விஷயத்தில் தலையிட்டு மிரட்டவும் செய்கின்றானே என எரிச்சலும் அடைந்தான். அதனால் மனதில் கருவிக்கொண்டு சமயம் வரட்டும், நான் பழித்திருக்கிறேன், நான் யாரென்று அவனுக்கு பாடம் காட்டுகின்றேன் என மனதுக்குள் அப்பொழுதே சூளுரைத்திருந்தான் மோகன். அதற்கு பழம் நழுவி பாலில் விழுவது போல் நரேந்திரனை பழிவாங்க சரியான சந்தர்ப்பம் வர ஏக குஷியாகிவிட்டான் அவன். தரங்கினி வீடு திரும்பியவள் அன்று முழுவதும் சோர்ந்திருந்தாள். மனதில் எந்தவித லயிப்பும் இல்லாமல் ஜன்னலையும் சோரையும் வெறித்து கொண்டிருந்தாள். நரேந்திரனின் முகத்தை பார்க்கவே சங்கடமாயிருந்ததால் அவனை பார்க்காமலேயே நடமாடினாள். ஒரே வீட்டில் அவனது மனைவி என்ற பெயரில் இருந்து கொண்டு அவனுக்கே நம்பிக்கை துரோகம் செய்வதா? அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கம்பெனியின் ரகசியங்களை சொல்லி தொழிலின் பெரும் வீழ்ச்சியை அவளை உண்டு பண்ணுவதா? இது எந்த விதத்தில் நியாயம்? கேள்விகள் தொடர்ந்து எழும்பி அவளை ரொம்பவும் இம்சித்தது. இதுபோன்ற விபரீத விஷமச் செயல்கள் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காத சமாச்சாரங்கள். ஆனால் இன்று அவளே அதுபோன்ற ஒன்றை செய்ய துணிந்து விட்டாளே. எல்லாம் சூழ்நிலைக்காக என அவள் சொல்லிக்கொண்டாலும் அவளது செயல்களை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாதே. அப்படி நரேந்திரனின் தொழிலில் வீழ்ச்சியடைந்து அண்ணன்மார்கள் விரும்புவது போல் நிஜமாகவே ஓட்டாண்டியாகிவிட்டால் அவள் எந்த முகத்தை வைத்து கொண்டு பார்க்க முடியும்? அவள் அப்படி செய்த துரோகம் அவளை தினமும் இம்சித்து வாழ்நாள் முழுவதும் உறுத்தி கொண்டே இருக்குமே. ஆகவே அவள் செயல் தலையை வலிக்க கொள்ளிக்கட்டையை எடுத்து தலையை சொரிந்து கொள்வது போல தானே உணர்ந்து கொண்டாள். என்ன செய்ய? எப்படியாவது இதை தடுக்க வழி இருக்கிறதா, அல்லது வேறு மாற்று வழிகள் இருக்கின்றதா என்று தேடினாள். நீண்ட நேரம் குறுக்கும் நெடுக்கும் தவிப்புடன் நடந்தும் தலையை குறுக்காத குறையாக யோசித்தும் ஒன்றும் அவளுக்கு பிடிபடவில்லை. ஆனாலும் அவளுக்கு வேறு வழி இல்லை. அண்ணன்களின் அன்பை முதலில் பெற வேண்டும். அப்படி பெற்றுவிட்டால் நரேந்திரனிடம் போட்டி சவாலில் ஜெயித்து விடலாம். அப்படி ஜெயித்து விட்டால் அவனும் அவளை ஏற்றுக்கொள்ளுவான். ஆக எல்லாம் ஒரு நேர்கோட்டில்தான் இருக்கின்றது. அவள்தான் கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும். என்ன, அவ்வளவு பெரிய பாதகத்தை அவனுக்கு செய்த பின் நரேந்திரன் எப்படி அவள் சவால்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியும் அவளை குடைந்தது. ஆனாலும் அவள் அது பற்றியெல்லாம் யோசிக்க முடியாமல் புறம் தள்ளினாள். தான் இப்பொழுது செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் திட்டமிடலானாள். அதனால் மறுபடியும் அந்த ஆடிட்டர் மோகன் ஃபோன் செய்து அவளுக்கு சில தகவல்களை சொன்ன பொழுது கவனமாக குறித்தும் கொண்டாள். அவன் திரும்ப திரும்ப நரேந்திரனின் கம்பெனியை ஸ்தம்பிக்க வைத்து விடலாம், அவனது தொழிலில் சாம்ராஜ்யத்தை அழித்து விடலாம் என்று சொன்னது அவளுக்கு எரிச்சலை தான் கிளப்பியது. மேலும் ஆரம்பத்திலிருந்தே தரங்கிணிக்கு அந்த ஆடிட்டர் மோகனை சுத்தமாக பிடிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவன் பேச்சும் சரி, அவன் பார்வையும் சரி, தன் மீது அடிக்கடி விஷமமாய் உருவதை முதல் சந்திப்பிலேயே அவள் உணர்ந்திருந்தாள். அதிலும் அவன் அடிக்கடி நரேந்திரனின் கம்பெனியை ஒழித்து நரேந்திரனை தெருவுக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கின்றேன் என்று சூளுரைப்பது போல் சொன்னது அவளுக்கு எரிச்சலையை கிளப்பியது. இவ்வளவு நாள் நரேந்திரனின் கம்பெனியிலேயே ஆடிட்டராக இருந்து கொண்டு அவனது நம்பிக்கை கூறியவனாக இருந்து கொண்டு பணத்துக்காக தனது நிறத்தை மாற்றிக்கொண்டானே, எவ்வளவு கேவலமான செயல் அது!
உள்ளுக்குள் கொதித்தாலும் தானும் அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தைத்தானே செய்ய முயன்று கொண்டிருக்கின்றோம் என்பது முள்ளாக மனதை உறுத்த அவள் சமாதானம் கொள்ள வேண்டியதாக இருந்தது. இதற்கிடையில் நரேந்திரனும் அவளை 2-3 நாட்கள் கவனித்துவிட்டு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய், உடம்பு எதுவும் சரியில்லையா என்று அக்கறையாய் விசாரித்த பொழுது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சமாளித்தாள். எங்கே தனது திட்டத்தை அவன் கண்டுபிடித்து விடுவானே என்கின்ற பயமும் ஏற்பட்டது. அதனால் காலை அலுவலகத்திற்கு புறப்படும் பொழுது அவனுடன் காரில் செல்வதை தவிர்த்து தாமதமாக தனது ஸ்கூட்டியிலேயே தினமும் கிளம்பினாள். அலுவலகத்திலும் அவளுக்கென்று நரேந்திரன் தனி அறையை ஒதுக்கி கொடுத்து விட்டதால் அடிக்கடி அவனை பார்க்கின்ற சந்தர்ப்பமும் ஏற்படாது. மதியம் லஞ்சை அலுவலக ஊழியர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டாள். மாலை அவள் கிளம்புவதற்கு முன்பே நரேந்திரன் சைட் பார்ப்பதற்காக சென்று விடுவான். இரவு வீடு திரும்பி டிவி புத்தகம் என நேரத்தை போக்கினாள். 9 மணி வாக்கில் அவன் உள்ளே நுழைவான். பணியாட்கள் தயாராக சமைத்து வைத்திருக்கும் உணவை உண்டு முடித்துவிட்டு அவளுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விடுவான். அவளுக்கே சில சமயம் நடப்பதெல்லாம் வினோதமாகத்தான் இருக்கும். பெயருக்கு இருவரும் கணவன் மனைவி, ஆனால் தனித்தனி வாசம். நண்பர்களோ எதிரியோ என்று கூட சொல்லிக்கொள்ள முடியாது. சவால் விட்டு ஜெயித்து காட்ட முயலும் போட்டியாளர்கள் போலவே இருவரும் நடந்து கொள்வது அதிர்ச்சியாகவே அவர்களுக்கே தோன்றியது. அவன் கட்டிய கழுத்தில் தொங்கும் தாலியை விரசல்கள் தனிச்சையாய் நெருடும் பொழுது அவளுக்கும் தவிப்பாகத்தான் இருந்தது. தான் நரேந்திரனை விழுந்து விழுந்து நேசித்தது, அவன் பின்னால் சுற்றியது, எதிர்கால வாழ்க்கையை பற்றி 1000 இனிமை கனவுகளை வைத்திருந்தது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் நடந்தது என்ன? அவள் அண்ணன்மார்களுக்கு தெரியாமல் திருட்டு கல்யாணம் செய்ததுதான். எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. அண்ணன்மார்கள் எதிரிகளாயினர், அண்ணிமார்கள் சூழ்ச்சிக்காரிகளாயினர். எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணமான கதாநாயகன் அவளுடைய நரேந்திரன் வில்லன் போலவே மாறி கல்யாணம் கட்டியதே உன் அண்ணன்களை பழிவாங்கத்தான் என டயலாகும் பேசிவிட்டான். ஆக அவளுக்கு நடந்தது கல்யாணம் அல்ல, தொழில் போட்டியாக இருவர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள முயன்ற பழிவாங்கும் படலம்தான். அவள் பலிகடாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றாள். அந்த விரோதம் பழிவாங்கும் படலம் இன்னும் முடிந்துவிடவில்லை. நரேந்திரனை பழிவாங்க அவனது அண்ணன்மார்கள் அவளை வைத்து காயை நகர்த்துகின்றார்கள். அதற்கு பிரதிபலனாக அவளுக்கு துரோகம் செய்த அவளை கூட மன்னிக்க கூட தயாராகிவிட்டார்கள். அன்று இரவு முழுவதும் அதையே யோசித்து பார்த்த தரங்கிணி தன் மனதை உறுத்தி கொன்ற குற்ற உணர்ச்சியை தானாகவே துடைத்து கொண்டாள். எது எப்படியோ கணவனாக வந்துவிட்ட நரேந்திரனுக்கும் உடன் பிறந்த அண்ணன்மார்களுக்கும் நடக்கும் யுத்தம்தானே. யார் ஜெயித்தால் என்ன? அவள் மீண்டும் முயற்சி எடுத்து தோற்றவரை ஜெயித்தவரோடு சேர்த்து வைத்து விட்டால் போயிற்று. ஒரு முடிவிற்கு வந்தவளாக நிமிர்ந்து கொண்டாள் தரங்கிணி. அடுத்த 2 நாட்களில் மோகன் அவளுடன் ஃபோனில் தொடர்பு கொண்டான். நரேந்திரனின் அலுவலகத்தில் இருக்கும் தகவல்களை கொண்ட முக்கிய டேட்டா சென்டரில் சென்று கணினியில் உள்ள ரகசிய குறிப்புகளை பற்றி விவரங்களை எல்லாம் ஒரு சீடியில் காப்பி செய்து கொடுக்கும்படி சொன்னாள். தலையசைத்த தரங்கிணி மறுநாளே அந்த விஷயங்களை செயல்படுத்த நினைத்தாள். நரேந்திரனின் அலுவலகம் சென்று வழக்கம் போல் வேலை பார்த்தாள். வேலை நேரம் முடிந்து பணியாளர்கள் கிளம்பும்போது முக்கிய கோப்புகளை கொண்ட கணினி அறைக்கு சென்றாள். அந்த நேரம் அங்கு யாரும் இல்லாததால் டிரைவில் சீடியை ஒன்றை செருகி தனக்கு வேண்டிய மோகன் சொல்லிய குறிப்புகளை எல்லாம் தருவித்து காப்பி எடுத்தாள். அவள் படபடப்புடன் கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தற்செயலாக திரும்பிய பொழுது அதிர்ந்தாள். அறை வாசலில் நரேந்திரன். அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கி போய்விட்டாள் தரங்கிணி. என்ன இந்த நேரத்தில் வேலை, என்ன செய்கின்றாய் என அவன் சாதாரணமாக அவள் பக்கத்தில் நடந்து வந்து கேட்ட பொழுது படபடப்பையும் நடுக்கத்தையும் கவனித்து அவள் ரொம்பவும் சிரமப்பட்டு அதை சமாளித்தாள். கணினியின் பட்டன்களை தட்டி டக்கென குறிப்புகளை மாற்றியவள் தான் முன்பு அழுத்தி வைத்திருந்த சங்க மீட்டிற்கான லெட்டரை திரையில் வரவழைத்தாள். அதை பார்த்து நம்பிய நரேந்திரனும், என்ன இப்போதும் சங்க மீட்டிங் கூட்டம் என ஒரே சிந்தனைதானா எனவும் முகத்தை இயல்புக்கு கொண்டு வந்து சிரிக்க ஆரம்பித்தான். நரேந்திரன் அகன்றதும் தான் தரங்கிணிக்கு மூச்சை வந்தது. அவசர அவசரமாக மீண்டும் டிரைவ் செய்து முக்கியமான டாக்குமெண்ட்டுகள் எல்லாவற்றையும் காப்பி எடுத்தாள். ஆயினும் அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் குழம்பியது. இந்த கம்பெனியின் உற்பத்தி பற்றிய விவரங்களை தான்
கம்பெனியின் ஏற்றுமதி ஆர்டர், அது தொடர்பான மற்ற கம்பெனியின் முகவரிகள் எல்லாமே டெலிவரி செக்ஷன் கணினி பிரிவில்தான் இருந்தது. ஆக அவள் அதையும் கைப்பற்ற வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமானதும் கூட. அதை வைத்துத்தான் அந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு போலியான அறிக்கைகள், மதிப்பீடுகள் கொடுத்து அவர்களை குழப்ப முடியும். நரேந்திரனின் கம்பெனியின் மீது அவநம்பிக்கை வரும்படி செய்ய முடியும். 2 நாட்கள் யோசித்து வழியை தேடியவள் கடைசியில் அதை கண்டும் பிடித்தாள். டெலிவரி செக்ஷனில் முக்கிய பணியில் இருப்பது ரோசி ஓரளவு அவளுக்கு பரிச்சயமானவள்தான். அவ்வப்பொழுது அவளிடம் பேசி பழகி வைத்திருந்ததால் தரங்கிணியை கண்டாலே பெரிதாக புன்னகைத்து பேச வருவாள் ரோசி. ஆனால் தரங்கிணி மனதுக்குள் திட்டம் போட்டவளாக மறுநாள் ரோசியை தேடிச் சென்றாள். வழக்கம்போல் உற்சாகமாக பேச வந்தாள் ரோசி. சும்மா போரடித்து வந்தேன் என பேச்சை ஆரம்பித்தாள் தரங்கிணி. வேலை முடித்து விட்டீர்களா? இன்று அதிகம் வேலை ஒன்றுமில்லை. ஒரு சில கதைகளை நரேந்திரன் டைப் செய்ய சொன்னார். அப்படியா? ஆனால் எனக்கு என்றபடி உடம்பை முறித்து காட்டினாள் ரோசி. என்ன வேலையா? எக்கச்சக்க வேலை. இது இயர் எண்டிங் வேறு என்பதால் பழைய கணக்குகளை எல்லாம் வேறு சரிபார்த்து வைக்க வேண்டியிருந்தது. சொல்லப்போனால் கணினி முன் உட்கார்ந்து விழியே பிதுங்கிவிடும் போல் இருக்கின்றது. ரோசி சலித்து கொள்ள டக்கென ஞாபகம் வந்தவளாக குறுக்கிட்டாள் தரங்கிணி. நான் வேண்டுமானால் உதவட்டுமா என்றாள். உங்களுக்கு சிரமம் இல்லையே. அதெல்லாம் இல்லை. அப்படியானால் வாருங்கள் என்று தன் டேபிளுக்கு அழைத்துச் சென்றாள் ரோசி. அங்கு பாதியில் விட்டிருக்கும் தனது பணியினை விளக்க அதை முடித்து தருவதாக சொல்லி ஆவலாக அவளது இருக்கையில் அமர்ந்து வேலையை ஆரம்பித்தாள் தரங்கிணி. ரோசி அந்த வேலையை தரங்கினிடம் ஒப்படைத்துவிட்டு பீரோவில் உள்ள குறிப்புகளை, ஃபைல்களை ஒழுங்குபடுத்த சென்று விட்டாள். தரங்கிணி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் உணர்ந்தவள் ரோசியின் கணினியில் தனக்கு வேண்டிய ரகசிய குறிப்புகளை தேடினாள். சிறிது நேரத்தில் அவள் தேடிய குறிப்புகள் ஃபைலாக அத்தனை விஷயங்களுடன் இருக்க அதை அப்படியே தயாராக கொண்டு போயிருந்த சீடியில் காப்பி செய்தாள். ரோசி அறியாத வண்ணம் தன் ஹேண்ட்பேக்கில் அதை பத்திரமும் படித்து கொண்டாள். பின் ரோசிக்கு எந்தவித சந்தேகமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேலும் 1 மணி நேரம் அவளுக்காக செலவழித்து அவள் பார்க்க வேண்டிய வேலைகளை சிரமம் பாராது செய்தும் முடித்தாள். பின் ரோசி உதவியதற்கு நன்றி கூற புன்னகையுடன் விடைபெற்று கிளம்பினாள் தரங்கிணி. அதோடு தரங்கிணி சும்மா இருந்து விடவில்லை. வீட்டிற்கு வந்து தனது லேப்டாப்பில் உயிர்ப்பித்து கிடைத்த ரகசிய குறிப்புகளை எல்லாம் கோர்வைப்படுத்தி கொண்டாள். எல்லாமே கடந்த 5 வருடங்களாக நரேந்திரன் தொழிலில் கடைபிடித்து வரும் வழிகள், அவனுக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுக்கும் கம்பெனிகளின் பற்றிய விவரங்கள் எல்லாம் விவரமாக இருந்தது. அந்த கம்பெனிகளின் முகவரியை வைத்துக்கொண்டு ஏற்றுமதி சரக்குகளில் சாம்பிள் அனுப்பும் பொழுது தரம் குறைந்த சாம்பிள்களை அனுப்பிவிட்டால் போரும். அந்த கம்பெனிகள் சரக்கு சரியில்லை என்று ஆர்டர் வேண்டாம் என கூறி உடனே அதை கேன்சல் செய்து விடுவார்கள். அதுதான் நரேந்திரன் கம்பெனியை ஒழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க அண்ணன்மார்கள் போட்டிருக்கும் திட்டம். ஆக இந்த குறிப்புகளை கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்து விட்டால் போரும். மற்ற விஷயங்களை கணக்கச்சிதமாக அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள். ஒருபுறம் இந்த சீடியை கொடுத்து விட்டால் அண்ணன்மார்கள் அவளை மன்னித்து மறுபடியும் பாசத்தோடு ஏற்றுக்கொள்வதாக சொன்னது சந்தோஷத்தை உண்டு பண்ணியது. மறுபுறம் அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களா? அவர்கள் சொல்வது உண்மையா, இல்லை ஒப்புக்காக சொல்லியிருக்கிறார்களா என்று ஒரு சந்தேகமும் அவளுக்கு வலுத்தது. அதைவிட அந்த சீடிக்களை கொடுத்தால் அண்ணன்மார்கள் சந்தோஷப்படுவர். ஆனால் நரேந்திரன், அவனது கம்பெனியின் நிலை அது என்னவாகும்? அவன் கஷ்டப்பட்டு கட்டிய அந்த தொழில் சாம்ராஜ்யம் சரிந்து விடுமா? அவனது தொழில் ஆர்டர்கள் எல்லாம் கேன்சல் ஆகி மொத்தமாக அவனது வியாபாரம் ஸ்தம்பித்து விடுமா? பெரிய தொழிலதிபர், பணக்காரன் என்றெல்லாம் அந்தஸ்தில் மிதக்கும் நரேந்திரன் ஒரே மாதத்தில் ஓட்டாண்டி ஆகி விடுவானோ? அதற்கு அவளே அவன் தாலி கட்டி ஸ்தானத்தில் இருக்கும் மனைவி ஸ்தானத்தில் இருக்கும் அவன் மனைவியே காரணமாக ஆயிடுவாளோ? ஸ்தம்பித்து போய் நின்றாள் தரங்கிணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.